என்னுடைய பழக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய் வாங்கும்போதே ஒரு 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி வாங்கிப்பேன். அவங்க என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அதையும் வாங்கிப்பேங்க. வாங்கிட்டு வந்ததுமே நான் கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி, இல்லைனா வந்து கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி நான் அரைச்சிருவேங்க. என் ஹஸ்பண்ட்க்கு சாப்பிடும்போது இந்த நடுவில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வருங்க. அதனாலையும் 2வது வந்து அதை வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க எடுத்து ஓரமாக தான் வைக்கிறாங்க. அதை சாப்பிட்றதில்ல மென்று. அதனாலேயே வந்து இந்த இரும்பு சத்து கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிடுவேன். அதனாலேயே என்னுடைய சமையலில் வந்து கருவேப்பிலை தாளிப்பு எங்கேயுமே பார்க்க முடியாது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி நான் கருவேப்பிலை பொடி தாங்க செஞ்சேன். இந்த கருவேப்பிலை பொடியை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் கருவேப்பிலை பொடி தாங்க பண்ண போகிறேன். இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற கருவேப்பிலை பொடி. இது வந்து டெய்லி ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். மிளகா பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கருவேப்பிலை போடணும்னு யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தூளை தூக்கிட்டு போய் கண்டிப்பாக வந்து சாம்பார்லேயோ எதுலேயோ ஒன்று போட்டனாலும் வேறு டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். அந்த மாதிரி தோசைக்காய் மேலே வந்து தூவி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை நான் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணுவேன். இந்த கருவேப்பிலை பொடியை எப்படி பண்ணுவேன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வானா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பை போட்டு 2மே கோல்டன் கலரில் இருக்கணுங்க. கூட வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. 3மே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாமே கோல்டன் நிறத்தில் இருக்கணும். சிறுந்தியில் வச்சு தீயை விடாமல் பார்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு அதை வந்து ஒரு மிக்சியில் நான் கொட்டிக்கிட்டேன். சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்கு நடுவில் வந்து இந்த கருவேப்பிலையை நல்லா வந்து உருவி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு வானா வச்சு இந்த கருவேப்பிலையை வந்து எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வறுத்துக்கணுங்க. சிறுந்தியில் வச்சு தீயை விடக்கூடாது. கையில் உடச்சி பார்த்தா கருவேப்பிலை கொஞ்சம் உடையணும். அந்த ஸ்டேஜுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு, பெருங்காயம் போட்டு மிக்சியில் ஓட்டினீங்கன்னா கருவேப்பிலை பொடி ரெடி. இதை வந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள்.